இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற ஒரு தலைப்பு, ஒரு 3 நிமிடம் காது கொடுத்து கேளுங்கள், சிந்தையை இங்கே வையுங்கள். நண்பர்களே, சித்தர் பாடல்களில் சாதிய ஒழிப்பு அல்லது மறுப்பு, இத்தனை நேரமாக பேசியவர்கள் எத்தனையோ பேர் சித்தர்கள் இதுவரை நமக்கு கொடுத்திருக்கிற குறைகளை பற்றி பேசினார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், எதை மறுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். குறிப்பாக சாதியையும் சமயத்தையும் எதிர்த்தவர்கள் தான் நம்முடைய சித்தர்கள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பற்றுகள் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த சாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் புடிச்சிட்டு தொங்கிட்டு கிடப்பீங்க. ஆனா எங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. காரணம், நாங்கள் இறைவனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவியல் பூர்வமாக. எனவே நாங்கள் இதற்கெல்லாம் இடம் கொடுக்கவில்லை என்று கூறியவர்கள் தான் சித்தர்கள். இந்த சித்தர்கள் அவருடைய பேர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் அவர் சொல்ல நினைக்கிறேன் இருக்கு. இது வரைக்கும் என்னுடைய அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க, நிலமதி ஜானகி அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய புத்தகங்களை நீண்ட நெடிய வரலாறு கொடுத்திருப்பாங்க. சித்தர் என்பதற்கான பெயர் காரணம் எங்கிருந்து வந்தது எல்லாமே இந்த தொல்காப்பியத்திலேயோ அல்லது திருக்குறளையோ சித்தர்கள் என்ற சொல் கிடையாது. காரணம் என்றால் சித் என்பது தமிழ் சொல் அல்ல, அது ஒரு வடமொழி சொல். அந்த சித் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சித்தர்கள் என்று சொன்னாங்க. சித்தர்கள் இல்ல, எங்களுடைய இளமதி அம்மா உச்சரிக்கும்போது பார்த்திருப்பீங்க, சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் அல்ல. காரணம், சித் என்பது தமிழ் சொல்ல, அது வட சொல். அதாவது அறிவு. முன்னாடி காலையில பேசணும்னு சொன்னாங்க. அறிவு, ஞானம். நமக்கு கிடைத்திருக்கிற ஞானத்தை விட ஒரு சிறந்த ஞானம் தான் சித்தர்கள் கிட்ட இருக்கிறது. அதனாலதான் அவங்க இந்த சாதி, மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்க இலக்கிய காலகட்டத்தில் சாதியம் என்ற சொல் இல்ல, குடிகள் என்ற சொல்லிலே இருந்தது. அதுவும் நீங்க தமிழ் படிக்கிற மாணவர்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த சாதி என்ற சொல் முதல் எங்க வந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல. சங்க காலம் முடிந்து சங்க முறிவு காலம் தொடங்குகிறது. அங்குதான் சாதி என்ற சொல் முத வெளிப்படுது. எங்கன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்துல 4 வகை சாதியும் நலம் பெற நோக்கி. இந்த சங்க இலக்கியத்திலேயே இந்த சாதி என்பது உருவாகிவிட்டது. ஆனா சாதி என்ற சொல் இல்ல. நம்முடைய ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அருமையா. வேற்றுமை தெரிந்த நாற்பால் ஒன்றும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே. அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இந்த 4 வகை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போடுங்க. நல்லா படிச்சா என்ன பண்ணலாம், ஒரு கீழே இருக்கவன் மேல இருக்க அரசனாகவே மாறலாம், அரசனுக்கே பாட சொல்லலாம். அன்னைக்கே எடுத்து சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, நம்ம ஔவையார் நிலவடியில சொல்லியிருக்காங்க, சாதி 2 வழிய வேறில்லை. கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதி 2 வழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் ஈடுபடுத்தவர். யாரெல்லாம் இல்லாதவர்களுக்கு குரலை கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் மேல் சாதி. என்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கணும், அவெல்லாம் கீழ் சாதி. ஔவையார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, சித்தர் யார் அப்படின்றதுக்கு நம்முடைய தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. நிறைமொழினா நன்கு கற்று அறிந்தவர்கள். அந்த நிறைமொழி மாந்தர் அவங்க சொல்றது எல்லாமே அவங்க பேசுகிற மறைமொழி. இந்த சித்தர்களை பொறுத்தவரை எதுவுமே நேரடியா பேசிட மாட்டாங்க. சித்தர் பாடல்கள் நிறைய நம்ம விளக்கம் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. நாம் மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4வது மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று மேலோட்டமா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போடுவாங்க உரையாசிரியர்கள். அதுக்குள்ள ஆழ்ந்த விளக்கம் இருக்கிறது. அதை இப்போ நான் பேச போறதில்லை. நம்ம தலைப்புடந்து நழுவி போற மாதிரி ஆயிடும். அடுத்து திருக்குறளை சொல்லிருப்பாங்க வள்ளுவர், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இது எல்லாமே சித்தர்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரம், சான்றுகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சித்தர்கள் பேர்கள் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க சித்தர்களுடைய காலகட்டம் 10ஆம் நூற்றாண்டுக்கு மேலதான் அப்படின்னு. எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா, அந்த பெயர் மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த சித்தர் என்ற பெயர் தொல்காப்பியத்திலோ அல்லது திருக்குறளிலோ இல்லை. எனவே அவர்கள் 10ஆம் நூற்றாண்டுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆதாரம் நம்மளுக்கு திருமூலர் இருக்காரு. அடுத்து பாருங்க, இலக்கியத்துல சித்தர்கள் எங்க வந்துச்சு, சித்தி என்ற சொல்லி எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தின்தரன் சித்தர்களே கடைக்குழை சென்மீன்கள் என்று மாணிக்கவாசகர் பாடினார். ஜாதிய மறுப்பு மட்டும் சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னாதான் அடுத்த வர முடியும். ஏன் இந்த காலத்தை சொன்ன இப்போ நான் சாதியை சொல்ல போறேன் அப்படின்னா,
இந்த சாதி இருந்த காலகட்டமோ சித்தருடைய காலகட்டமோ நம்ம ஒப்பு நோக்கத்தக்கது. எங்க எது வேண்டுமோ அப்போ நம்ம சித்தர்கள் வந்து நிப்பாங்க. கொரோனா காலம் வந்துச்சு, நம்ம உடனே எதை தேடி ஓடணும்? ஆங்கில மருத்துவத்துக்கு நிகராக சித்த மருத்துவத்தை தேடி போனோம். அது போல இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இன்றைக்கு இந்த சாதியம் தேவையா இல்லையான்ற சித்தர்களுடைய பாடல்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆண் சாதி பெண் சாதி ஆகும் இரு சாதி வீண் சாதி மற்றவெல்லாம் புதம்பாய் வீண் சாதி. ஆண் சாதி பெண் சாதி 2 சாதி தாங்க இருக்கு, மீதி எல்லாமே வீண் சாதி. அதனால அதை விட்டு வைங்க, சாதியை பத்தி பேச தேவையில்லை. சாதி ஒன்றில்லை சமயம் ஒன்றில்லை என்றோதி உணர்ந்தாய் புதம்பாய் என்றோதி உணர்வாய். அடுத்து பாருங்க, சிவவாக்கியரை பற்றி பலர் பேசினாங்க. ஏன்னா சித்தர்களே ஒரு சிறப்பு வாய்ந்தவராக, ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவராக கருதப்படுவர் சிவவாக்கியர். அந்த சிவவாக்கியருடைய பாடலை பாருங்க. பறைச்சியாவது ஏடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்கிறதோ. இது எல்லாமே உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு பல முறை நடத்தி இருப்பாங்க. அடுத்து பாருங்க, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவும். இதுல கேட்டீங்கன்னா இந்த சமயம் என்று சொல்லிக் கொண்டு இந்த மூட நம்பிக்கைகளை வந்து பின்பற்றாதீங்கன்னு சொல்றது. இந்த மூட நம்பிக்கைகள்ன்றது இவங்க சொன்னதுனாலதான் நமக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்குமே அதை நாம் மதத்தின் பெயரால் பின்பற்றி கொண்டிருந்தோம். அடுத்து பாருங்க, தழைப்பதற்கு சாதி என்றும் இந்து என்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதெல்லாம் அதையே வேறில்லை உத்தமனே அறிந்தார்கள் பாடினாரே. காணப்பா சாதி குலம் எங்கட்கில்லை. இறுதியா சித்தர்கள் வராங்க. எல்லாரும் பாத்துங்க, எங்களுக்கு சாதி குலம் ஒண்ணு கிடையாது. கருத்துடனே என் குலம் சுக்குலம் தான் மைந்தா. தொல்லுலகில் நார் சாதியே அநேகம் சாதி. இந்த தொல்லுலகில் இந்தியாவில் மட்டும்தான் சாதி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுல இந்த 4 வருணங்களும் அநேக சாதிகளும் யாருங்க படைச்சா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டா அதுக்கு நம்ம சித்தர்கள் பதில் சொல்றாங்க. பாருங்க, வேற யாரும் இல்ல, அவரவர் பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த 4 வருடங்களும் இந்த சாதிகளும் சொல்றாங்க. வள்ளலார் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, காலையில கூட பேசுறாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடிங்க. அந்த வள்ளலாருடைய அவர் பாடியிருக்காரு பாருங்க. 4 வருடம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன கலை சாதி எல்லாம் பிள்ளை விளையாட்டு. குழந்தைகளோட விளையாட்டு தான் இந்த சாதி மதங்கள் எல்லாம். ரொம்ப சிம்பிளா யார் சொல்லிட்டா? நம்முடைய வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்போ யாரெல்லாம் அந்த சாதியை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் வளரவில்லை, முதிர்ச்சி அடையவில்லை, அவர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் என்று நம்முடைய வள்ளலார் சொல்லி இருக்கிறார். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளில் போத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் சமய வேதம் பலவான சாதி வேதங்கள் சமயத்தோருக்காயே அல்லாது சாதற்கு எங்களுக்கு இல்ல, சாதுக்களுக்கு எங்களுக்கு இல்ல. இது யாருக்கு? சாதாரண மனிதர்களுக்கு, சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கு என சித்தர்கள் தொடர்ச்சியாக இந்த சாதிக்கு எதிரான மறுப்பு பாடங்களை எழுதி வருகிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனை 1000 கோடி தலைமுறை வந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த சித்தருடைய பாடல் தேவைப்படுகிறது. வயதிற்கும் இந்த சித்தர்களை நாம் பின்பற்றுவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் இங்கே வந்திருப்பதே அவருடைய அருளாலே தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சித்தர் பாடல்களே